வணக்கம் லேர்னர்ஸ் பார்வையாளர்களே. ஏப்ரல் 1, 2026 முதல் இந்திய நிதி அமைச்சகம் பல முக்கிய நிதி மற்றும் வருமான வரி மாற்றங்களை அமல்படுத்தப்பட உள்ளது. நமது லேர்னர்ஸ் பார்வை சேனலின் பார்வையாளர்களுக்காக அந்த முக்கியமான நிதி மாற்றங்களின் பட்டியல் இதோ வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. புதிய வருமான வரி சட்டம் 2025 60 ஆண்டுகளுக்கும் மேலான பழைய 1961 வருமான வரி சட்டத்திற்கு பதிலாக புதிய வருமான வரி சட்டம் 2025 ஏப்ரல் 1 முதல் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வருகிறது. இதன் மூலம் வரி விதிகள் 390 இருந்து 190 மற்றும் வரி படிவங்கள் 511 இருந்து 333 கணிசமாக குறைக்கப்பட்டு வரி செலுத்தும் முறை மிகவும் எளிமையாக்கப்பட்டுள்ளது. வரி ஆண்டு டாக்ஸ் இயர் என்ற புதிய முறை இதுவரை வருமான வரியில் பயன்படுத்தப்பட்டு வந்த நிதி ஆண்டு பினான்சியல் இயர் மற்றும் மதிப்பீட்டு ஆண்டு அசஸ்மெண்ட் இயர் என்ற 2 அமைப்புகளுக்கு பதிலாக இனி வரி ஆண்டு டாக்ஸ் இயர் என்ற ஒற்றை சொல் மட்டுமே பயன்படுத்தப்படும். ஐடிஆர் தாக்கலுக்கான காலக்கெடு நீட்டிப்பு. மாத சம்பளம் பெறுபவர்களுக்கான ஐடிஆர் 1 மற்றும் ஐடிஆர் 2 படிவங்களை தாக்கல் செய்ய வழக்கமான ஜூலை 31ஆம் தேதியே கடைசி நாளாக தொடரும். ஆனால் தணிக்கை செய்யப்படாத நான் ஆடிட் சுய தொழில் புரிவோர் மற்றும் சிறு வணிகர்களுக்கான ஐடிஆர் 3 மற்றும் ஐடிஆர் 4 படிவங்களை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு ஆகஸ்ட் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட ஐடிஆரை ரிவைஸ்டு ஐடிஆர் தாக்கல் செய்வதற்கான அவகாசம் டிசம்பர் 31 இலிருந்து மார்ச் 31 நீட்டிக்கப்பட்டுள்ளது. HRA மற்றும் வாடகை விதிகளில் புதிய மாற்றங்கள். 50% HRA வரி விலக்கு கோர அனுமதிக்கப்பட்ட பெருநகரங்களின் பட்டியலில் சென்னை, டெல்லி, கொல்கத்தா, மும்பையுடன் கூடுதலாக பெங்களூரு, ஹைதராபாத், புனே மற்றும் அகமதாபாத் ஆகிய 4 நகரங்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன. HRA கோருவதற்கு வீட்டு உரிமையாளரின் பேன் அட்டை மற்றும் வாடகை செலுத்தியதற்கான ரசீது சமர்ப்பிப்பது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நிறுவன ஊழியர்களுக்கான சலுகைகள். நிறுவனங்கள் வழங்கும் உணவு கார்டுகளுக்கான வரியில்லா வரம்பு ஒருவேளை உணவிற்கு 50 இலிருந்து 200 உயர்த்தப்பட்டுள்ளது. நிறுவனங்கள் வழங்கும் பரிசு வவுச்சர்களுக்கான வரி விலக்கு ஆண்டுக்கு 15,000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. பங்குச்சந்தை முதலீட்டாளர்களுக்கான மாற்றம் STT மற்றும் டிவிடெண்ட். ஏப்ரல் 1 முதல் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் F&O வர்த்தகத்திற்கான STT பத்திரங்கள் பரிவர்த்தனை வரி உயர்த்தப்படுவதால் F&O வர்த்தகம் சற்று செலவு மிக்கதாக மாறும். முதலீட்டாளர்கள் டிவிடெண்ட் வருமானத்திற்கு டிவிடெண்ட் இன்கம் இதுவரை பெற்று வந்த வட்டி கழிவு இன்ட்ரெஸ்ட் டிடக்ஷன் இனி ரத்து செய்யப்படுகிறது. வெளிநாட்டு பரிவர்த்தனை வரி குறைப்பு TCS டிடக்ஷன். கல்வி மற்றும் மருத்துவ தேவைகளுக்கான வெளிநாட்டிற்கு பணம் அனுப்புவதற்கும் வெளிநாட்டு சுற்றுலா பேக்கேஜ்களுக்குமான TCS வரி 5% இருந்து 2% குறைக்கப்பட்டுள்ளது. புதிய பொது மன்னிப்பு திட்டம். வெளிநாட்டில் உள்ள சொத்துக்கள் அல்லது வருமானத்தை இதுவரை கணக்கில் காட்டாதவர்கள் எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் இன்றி அதனை தாமாக முன்வந்து அறிவிக்க 6 மாத கால அவகாசம் அரசால் வழங்கப்பட்டுள்ளது. 20 லட்சத்திற்கும் குறைவான சொத்துக்களுக்கு இது பொருந்தும். இந்த மாற்றங்கள் அனைத்தும் ஏப்ரல் 1, 2026 தொடங்கும் புதிய நிதி ஆண்டு முதல் அமலுக்கு வருகின்றன. இது போன்ற பயனுள்ள மற்றும் எளிமையான தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள லேர்னர்ஸ் பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திடுங்கள். நன்றி.